வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 தகுதி தேர்வுக்கான தமிழ் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு 20 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி 21லேருந்து 30 வரைக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம். இதுக்கு ஆன்சர் டி ஆயில் பெருக்கம். இதுக்கு புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 27 பாருங்கள். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். கூற்று 2 எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும். இதுக்கு ஆன்சர் ஏ. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. இது புக் பேஜ் நம்பர் 63 இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதில் எழுவாய் தொடரும் வரும், விழித்தொடரும் வரும். ஸோ கூற்று 1 தவறு, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக திணை மரம். நான் எல்லாமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். குறிஞ்சிக்கு வேங்கை, முல்லை, கொன்றை, மருதம், காஞ்சி, நெய்தல், புன்னை. இதுக்கு ஆன்சர் சி வரும். நெக்ஸ்ட்டு அரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்கு. இதுக்கு ஆன்சர் ஏ. அறிந்தார், அறிந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஏ. மு. வரதராசனார். பேஜ் நம்பர் 14 இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு. வரதராசனார் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அலியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி. குழு குளுத்த பழம். பேஜ் நம்பர் 6 இருக்குது. கெட்டுப்போன காய்கனி வகை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அலியல் குழு குளுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழு குளுத்து நாரிய பழம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் ஏ. நான் நேராக ஆன்சர் கொடுத்துருக்கேன். சேக்கைனா படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள. இதுக்கு பேஜ் நம்பர் 212லையும் 13லையும் இருக்குது. இங்கே இருக்கவருங்க. சேக்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள. 212வது பக்கத்தில் இருக்குது. இது 4மே. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பி. பாசவர், வெற்றிலை, வேற்போர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 169. இங்கே இருக்கு பாருங்கள். பாசவர், வெற்றிலை, வேற்போர். பேஜ் நம்பர் 169. நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? ஆன்சர் டி. மூங்கில். பேஜ் நம்பர் 191 இருக்குது. நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்மகமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கின்றது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி. ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது பேஜ் நம்பர் 89 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேஜ் நம்பர் 89. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 30 கொஸ்டினுக்குரிய கீ ஆன்சர் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.